ஹாய் வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இது உங்கள் எம்ஜிடி. அதாவது குடும்ப சண்டைக்குள்ளே மூன்றாவது ஒரு மனிதன் நுழைந்தால் அதோட நிலை என்னங்கிறது எங்கே போய் முடியுங்கிறதையும் விளக்கமாக ஒரு நிகழ்ச்சி உண்மையான சம்பவம் விளக்கியிருக்கு. நம்ம அதிலேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. வாங்க அந்த நிகழ்வை பற்றி பார்ப்போம். நம்ம திருநெல்வேலி மாவட்டம் சிவன் பாண்டி மகன் பாலமுருகன். இந்த பாலமுருகன்றவர் திருநெல்வேலி பகுதியில் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. இவருக்கு கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கல்யாணம் ஆகுது. அப்படி கல்யாணம் ஆகிறது யாருன்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீபிரியான்றவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க. இவங்க குடும்ப வாழ்க்கை நல்ல நிம்மதியாக ஜம்முன்னு தான் போயிருந்துருக்கு. இந்த நிலையில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா, இவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் நடந்திருக்கு. அந்த கருத்து வேறுபாடுகளில் இவங்க ரெண்டு பேருக்குமே பிரச்சனையான உடனே இந்த ஸ்ரீபிரியாங்கிறவங்க பாலமுருகனை விட்டு விலகி போகிறாங்க. போகும்போது கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு விடுதியில், மகளிர் விடுதியில் போய் தங்குறாங்க. இது இப்படி இருக்கட்டும். இவங்களோட கல்யாண வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா 3 பிள்ளைங்க. 3 பிள்ளைங்களில் 2 ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை. இவங்க மேற்கொண்டு என்ன செய்கிறாங்க, இந்த கோச்சிக்கிட்டு போனாங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே தனியார் இதில் போய் விடுதியில் தங்கி ஒரு டவுன் ஹால், காந்திபுரத்தில் இருக்கிற விடுதியில் தங்குறாங்க. டவுன் ஹாலில் இருக்கிற ஒரு துணி கடையில் போய் வேலைக்கு சேர்றாங்க. நான் என்ன கேட்குறோம்னா, இவரோட புருஷனோட சண்டைன்னா நீங்கள் யார்கிட்ட போகணும்? உங்கள் பெற்றோர்கள்கிட்ட போய் நீங்கள் தஞ்சம் அடைஞ்சிருக்கணும். அங்கே இருக்கும் பொழுது மற்றவங்க பேசி, உங்கள் அம்மா அப்பா பேசியிருப்பாங்க. கல்யாணம் பண்ண இடத்துல மாமனார் இருக்கார், மாமியார் இருப்பாங்க, அவங்க பேசியிருப்பாங்க. இல்லை அங்கே இருக்கிற அண்ணன் தம்பி பேசியிருப்பாங்க, யாராவது ஒருத்தவங்க பேசியிருப்பாங்க. இது குடும்பம், அதுக்குள்ளே அவங்க தான் பேசியிருப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேர் சண்டையை ஏற்கனவே பாலமுருகனோட சொந்தக்காரர்னு சொல்லிட்டு ஒருத்தர் பாக்கியராஜின்னு இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, இதில் அதாவது அவர் பேர் இசக்கி ராஜான்றவர் கோயம்புத்தூரில் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. இதில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இவர் கூட சண்டையை போட்டு அங்கே போகிறாங்க. இசக்கி ராஜா ஆல்ரெடி அந்த கோயம்புத்தூரில் தான் இருக்காப்புல. பாலமுருகன் திருநெல்வேலியில் இருக்காங்க. இவங்க கோச்சிக்கிட்டு ஏன் நேராக கோயம்புத்தூருக்கு போகணும்? அதுவும் தனியார் விடுதியில் போய் ஏன் தங்கணும்? ஏன் அங்கே இருக்கிற ஒரு துணிக்கடையில் போய் வேலைக்கு சேரணும்? இது ஏதோ ஒரு ஸ்கெட்சு மாதிரி தெரியுது. இது எப்பயுமே நம்ம ஒன்று நினச்சிக்கணும். நம்ம இப்போ மக்கள் எல்லாருமே ஒன்று புரிஞ்சுக்கணும். குடும்ப தகராறுன்னா அது புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும். அதில் 3வது ஒருத்தன் உள்ளே பூரவே கூடாது. அப்படி பூந்தாக்கா அதோட விளைவு என்னன்றது இந்த நிகழ்ச்சியில் தெரியும். என்னன்னு பாருங்கள். இசக்கி ராஜா என்ன பண்ணுறாரு, நான் சமாதானம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீபிரியாவை போய் அவங்க மகளிர் விடுதியில் இருந்து இவங்க துணி கடைக்கு போனதுக்கப்புறம் 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க போட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சியவும் பாலமுருகன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காப்புல, இந்த மாதிரி நான் பார்த்தேன், பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காப்புல. ஒரு நாளடைவில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா, இசக்கி ராஜாவும் ஸ்ரீபிரியாவுக்கும் ஒரு உறவு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா பெண்களுக்கு எப்பயுமே ஆதரவாக பேசுகிறவங்க, ரொம்ப அந்யோன்யமாக பேசுகிறவங்க, இவங்களெல்லாம் ரொம்ப சீக்கிரமே இந்த பெண்கள் ஐக்கியமாயிடுவாங்க அவங்கக்கிட்ட. அந்த மாதிரி இசக்கி ராஜாவும் அப்படியே நல்லா மேலோட்டமாக பேசி அந்த ஸ்ரீபிரியாவை தன் கைவி வசத்தில் எடுத்துட்டாங்க. ஸ்ரீபிரியாவுக்கு வயசு 32 தான் ஆகுது. அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னும்போது இதை இப்படியே போனது. ஒரு காலகட்டத்தில் உறவு மாறிடுச்சு. மாறினோடனே இதை பாலமுருகன் புரிஞ்சுக்கிட்டு உடனே என்ன பண்ணுறாரு, இசக்கி ராஜாவிட்ட
நீ இனிமேல் போய் பேச தேவையில்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காப்புல. ஆனால் இசக்கி ராஜா என்ன பண்ணியிருக்காப்புல, தெரிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சோடனே எப்படியாவது அந்த பாலமுருகன் வந்து ஸ்ரீபிரியாவை வெறுக்கணும், அப்போ தான் இவருக்கு கண்ட்ரோலுக்கு வருன்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிவிட்டு அந்த பிரியாவோட இருந்தக்கூடிய ஸ்ரீபிரியாவோட இருந்த புகைப்படத்தை எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணுறாரு, பாலமுருகனுக்கு அனுப்புகிறார். எந்த கணவனாக இருந்தாலும் தன் மனைவி இன்னொருத்தனோட உட்காந்து புகைப்படம் எடுத்து அதை நான் கணவனுக்கே அனுப்பிச்சா எப்படி இருக்கும்? ஒரு லிமிட்டை தாண்டினோடனே பாலமுருகன் டென்ஷன் ஆகிட்டான். டென்ஷன் ஆகணுன்னா பாலமுருகன் என்ன பண்ணுறாப்புல, திருநெல்வேலியிலேருந்து புறப்பட்டு நேராக மனைவி கிட்டே போகிறாரு, ஸ்ரீபிரியாட்ட அந்த மகளிர் விடுதிக்கு போகிறார். போயிட்டு ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற, இதெல்லாம் தேவையில்லை, நம்ம ஒன்றாவே இருப்போம், என் மேலே தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, மன்னிச்சுக்க வா அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. அப்போது இவங்க தான் ஆல்ரெடி மைண்டில் செட் ஆகிட்டாங்களே, யாரோட, இசக்கி ராஜாவோட. அப்போ இவங்க முடியாதுன்ட்ருக்காங்க. அப்போ உடனே காரசாரமான விவாதம் இதானோடனே நம்ம பாலமுருகன் என்ன பண்ணியிருக்காரு, மறைச்சி வச்சுருந்த அருவாவை எடுத்து சரமாரியாக வெட்டு. யாருக்கு? ஸ்ரீபிரியாவுக்கு. ஸ்ரீபிரியா அதே இடத்துல இறந்துட்டாங்க. இறந்த உடனே இவர் அந்த அப்போ மகளிர் விடுதின்னா அங்கே மகளிர் அவ்வளோ பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் எல்லாம் பயந்து தெரித்து ஓடும்போது பாலமுருகன் என்ன பண்ணியிருக்காருல, அந்த இறந்த உடலுக்கு முன்னாடி நின்று தன்னுடைய மொபைலில் ஒரு செல்ஃபி எடுக்கிறார். செல்ஃபி எடுத்துகிட்டு அதுக்கு கீழே வாசகம் போடுறாரு. என்னன்னு ஸ்டேட்டஸில், துரோகத்திற்கு சம்பளம் மரணம் அப்படின்னு. அந்த வாசகத்தில் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இவங்க வந்து இந்த ஸ்ரீபிரியா அவங்க வந்து பாலமுருகனுக்கு துரோகம் செஞ்சதாக, அதாவது இசக்கி ராஜாவுடன் சேர்ந்து இணைந்து கொண்டு பாலமுருகனுக்கு துரோகம் செஞ்சதாக அவர் இருக்கு. இப்போ இந்த சம்பவத்திலேருந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து வருவோம். இப்போ இதை பேசிடுவோம். அப்போ எடுத்துகிட்டு இவன் தப்பியெல்லாம் ஓடவே இல்லை பார்த்துக்கோங்க. பாலமுருகன் செல்ஃபி எடுத்துகிட்டு அங்கேயே உட்காந்துட்டான். அப்போ போலீஸார், காந்திபுரத்தில் இருக்கிற போலீஸார் வந்து வழக்கு பதிவு செஞ்சு அவரை கைது பண்ணி கொண்டு போயிடுறாங்க. இது வழக்கு பதிவானதுனால அவர் ரிமாண்டுக்கு போகிறார், குற்றத்தையும் ஒத்துக்கிறார். இது நடந்தது. இதிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 100% ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் தகராறுன்னா அதை அவங்க 2 பேரும் உட்காந்து பேசணும். இல்லை இரத்த உறவுகள்னு சொல்லக்கூடியது பெண்ணின் தாய் தந்தை, ஆணின் தாய் தந்தை, இவங்க 2 பேரும் இருந்து பேசி அதை இது பண்ணணும். அதை விடுத்து 3வது நபர் ஒருவர் எப்போ குடும்ப பிரச்சனைக்குள்ளே உள்ளே வராரோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிடும். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒன்று. இன்னொன்று, மனைவியை பற்றி கணவர் வந்து 3வது நபரிடம் தவறாக கூறக்கூடாது, அது பெரிய தவறு. அதே மாதிரி மனைவி வந்து கணவரை பற்றி 3வது நபரிடம் தவறாக கூறக்கூடாது. அதாவது தவறுன்னா என்ன, அவரோட இயலாமையை எல்லாத்தையுமே சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா அதுவும் பிரச்சனை. இப்படி தன்னை விட்டு 3வது நபர்கள்ட்ட விட்டு கொடுக்கவே கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய பிரச்சனையாக மாறும். இது இந்த சம்பவத்திலேருந்து இளைஞர்களும் இளைஞர்களும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே துரோகன்றது மரணத்துக்கு சமந்தான். அதனால் அதை வந்து செய்யாதீங்க. கணவன் மனைவிக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பேசி தருங்க. அப்படி இல்லைன்னாக்கா உரியவங்கள்ட்ட சொல்லி பிரச்சனையை தீர்க்க பாருங்கள். வாங்க இன்னொரு உண்மையான சம்பவத்தில் நம்ம மீண்டும் சந்திப்போம். இந்த சம்பவம் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அனுபவங்கள் இதில் ஏதாவது இது போல் உங்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ உங்களுக்கு நெருங்கியவர்களுக்கோ இந்த மரணம் அளவுக்கு இல்லை பிரச்சனைகள் இருந்தால் அதை கமெண்ட்டில் உங்களோட கருத்தாக தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். பாய்.